ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவோட சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மொனாஸ்ட்ரி வந்து போகணும். ஸோ மொனாஸ்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு வந்து ஹேம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னலான அர்மேனியன் ஃபுட் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த இடம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அது என்ன இடம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்த vlogல வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சூப்பராக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து போயிட்டுருக்க வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி வே இப்போ இங்கே வந்து நிறையா லெட்டர்ஸ் மாதிரி நம்பர்ஸ் மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா அர்மேனியாவோட ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸு. ஸோ இந்த பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருசாக வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பட் நீங்கள் ஆன் தி வே வந்து உங்களுக்கு இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த ஆல்ஃபபெட்ஸை தாண்டி அங்கே வேறு ஒன்றுமே வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ டுவர்ட்ஸ் வந்து இப்போ நம்ம சாப்பிட வந்து அப்படியே போயிட்டே இருக்கோங்க. எஸ், ஆன் தி வே வந்து சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸு, கிகாட் மொனாஸ்ட்ரி, ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பிங் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ கிளாம்பிங் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 7 to 8 கிளாம்பிங் பார்க்ஸ் வந்துருக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் அங்கே ஸ்டேயும் பண்ணலாம். ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. எஸ், இது வந்து அர்மேனியாவோட ஒரு க்ரீன் டீ சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் வந்து சுகர் அது இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த டீயை வந்து நீங்கள் அப்படியே வந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹேம். நான் வந்து பயங்கரமான பசியில் வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் அர்மேனியன் ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிளேஸ்க்கு வந்து போனோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes வந்து டைம் இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் போன டைம் வேறு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ஸ்னோஃபால்லாம் வந்து லைட்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல வெதராகவும் இருந்துச்சு. ஸோ இந்த டீயும் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேக்கெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே அர்மேனியாவில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து குடிக்கலாம். சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போது நம்மளோட அர்மேனியன் லன்ச் வந்து பார்த்துடலாமா? ஸோ அர்மேனியாவில் வந்து எக்கச்சக்கமான அவங்களோட ஆத்தென்டிக் வந்து லன்ச் வந்து இருக்குங்க. ஸோ இந்த டிஷ்ஷோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசா. இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம போரிஜ் கைண்ட் ஆஃப் திங்காக இருந்துச்சுங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து சிக்கன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உடச்சி அது மேலே வந்து ஊற்றிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து இந்த போரிஷ் மாதிரி இருக்கு இல்லையா, இதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடணும். ஃபுல்லாகவே வந்து சிக்கன். உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து மட்டன்லேயும் பண்ணி தருவாங்க, இல்லை சிக்கன்லேயும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு என்ன வந்து மீட் வேணுமோ அதில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு ஹரிசா வந்து ஒரு பவுல் சாப்பிடக்கூட முடியாது கண்டிப்பாக ஒரு பர்சனுக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 பேராக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பவுலில் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போது சாப்பிட்டாச்சு. இப்போ அவுட்டர் லுக் ஆஃப் த கிளாம்பிங் பார்க் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்னோ இருந்துச்சு. பட் பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் நிஜமாகவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வெதர். நல்ல ஸ்னோஃபால்லாம் வந்து லைட்டாக அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பிளேஸ் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாக்ட் பிளேஸில் வந்து இது நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். லைக் நியர் டு தட் கிகாட் மொனாஸ்ட்ரி, சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் அந்த சைடில் தான் வந்து இந்த கிளாம்பிங் பார்க் இருக்குது. அங்கங்கே நிறையா இடத்துல கிளாம்பிங் பார்க்ஸ் உண்டு. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாம்பிங் பார்க்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு கிளாம்பிங் பார்க்கு. ஸோ சாப்பிட்டாச்சு. நல்ல வெதரை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே என் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனில் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ தான் வந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாக அங்கங்கே ஸ்னோ இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து அப்படியே குதித்து ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு சொல்லி அப்படியே வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, ஹரிசா ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் டோட்டலி வந்து ஒரு 8 கிளாம்ப்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஃபுல்லாக ஸ்னோ ப்ளஸ் நல்ல ஹைட்டில் இருக்கனால உங்களுக்கு நல்ல வெதரும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். நல்ல பசிக்கு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து பசிக்கு வந்து நாங்கள் இந்த ஹரிசா வந்து சாப்பிட்டாச்சு.
ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் அப்படி இருக்காது. ஸோ நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்டோம், இது எந்த பிளேஸில் போய் சாப்பிட்டோம், இந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye bye.